வணக்கம். இன்னைக்கு நாம கிளினிக்கல் ரிசர்ச் உலகத்தையே புரட்டி போட போற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். அதுதான் ICH E6R3. நல்ல மருத்துவ பழக்க வழக்கம், அதாவது குட் கிளினிக்கல் பிராக்டிஸ், சுருக்கமா GCPயோட புதிய கொள்கைகள். இந்த R3 அப்டேட் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னா, இது வெறும் பழைய ரூல்ஸை மாத்துறது மட்டும் இல்ல. நாம கிளினிக்கல் ரிசர்ச்சை எப்படி பார்க்கறோம், எப்படி நடத்துறோங்கிற நம்மளோட மொத்த கண்ணோட்டத்தையுமே மாத்துற ஒரு தத்துவார்த்தமான மாற்றம் இது. சும்மா விதிகளை ஃபாலோ பண்றதுல இருந்து ரிஸ்க் என்னன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி செயல்படுறதுக்கு மாறுற ஒரு பெரிய பாய்ச்சல். இந்த பகுப்பாயோட இறுதியில பங்கேற்பாளர் பாதுகாப்பும் மற்றும் டேட்டா நம்பகத்தன்மையை உறுதி செய்யற இந்த முக்கியமான கொள்கைகளை நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. சரி வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட பயண திட்டம் இதுதான். முதல்ல ஜிசிபில நடந்திருக்கிற இந்த மிகப்பெரிய மனநிலை மாற்றத்தை, அதாவது பாரடைம் ஷிஃப்ட்டை புரிஞ்சிக்க போறோம். அப்புறம் நவீன மருத்துவ ஆராய்ச்சியை தாங்கி பிடிக்கிற 3 தூண்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல் தூண் நெறிமுறைகள் மற்றும் பங்கேற்பாளர் பாதுகாப்பு. இது நம்ம மனசாட்சின்னு சொல்லலாம். இரண்டாவது அறிவியல் மற்றும் தரம். இது நம்ம மூளை. மூன்றாவது செயல்பாடு மற்றும் பொறுப்புக்கூறல். இது நம்ம முதுகெலும்பு. கடைசியா இந்த கொள்கையோட சாராம்சத்தை பார்த்துட்டு ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் ப்ரொஃபஷனலா உங்க வேலையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பேசி முடிக்கலாம். முதல்ல இந்த E6R3ல ஏற்பட்டிருக்கிற சிந்தனை மாற்றத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கலாம். இது ஏதோ ஒரு சின்ன அப்டேட் இல்ல, இது ஒரு முழுமையான மனநிலை மாற்றம். முன்னெல்லாம் ஜிசிபிங்கிறது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான் பார்க்கப்பட்டது. எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணுமா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் முக்கிய வேலையாக இருந்துச்சு. அதாவது ஒரு பிரச்சனை நடந்த பிறகு அதை கண்டுபிடிக்கிற ஒரு ரியாக்டிவ் அப்ரோச். ஆனால் இப்போ நம்ம ஒரு ப்ரோஆக்டிவ் அப்ரோச்சுக்கு மாறுகிறோம். அதாவது பிரச்சனைகள் வராமல் எப்படி தடுக்கலாம், ஆரம்பத்திலிருந்தே குவாலிட்டியை நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி கொண்டு வரலாம்னு யோசிக்கிறோம். இது ஆடிட் பண்ணுற இடத்துலேருந்து குவாலிட்டியை வழிநடத்துற தலைமை பம்புக்கு மாறுற ஒரு பயணம். இந்த ஸ்லைடு அந்த மாற்றத்தை ரொம்ப அழகா வழக்குது. பாருங்க, முன்னாடி விதிகள் ரொம்ப கடுமையானதாகவும் எல்லா ட்ரையலுக்கும் ஒரே மாதிரியாகவும் இருந்துச்சு. ஒரு சின்ன ரிஸ்க் கம்மியான ட்ரையலுக்கும் ரொம்ப சிக்கலான ரிஸ்க் அதிகமான ட்ரையலுக்கும் ஒரே ரூல்ஸ். இதனால தேவையில்லாத வேலைகளும் டாக்குமெண்டேஷனும் தான் மிஞ்சம். ஆனா இப்போ விதிகள் நெகிழ்வானதாகவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடியதாகவும் இருக்கு. ரெண்டாவதா ரியாக்டிவ் ஆடிட்டிங்ல இருந்து ப்ரோஆக்டிவ் குவாலிட்டி லீடர்ஷிப்க்கு மாறுறோம். அதாவது தப்பு நடந்த பிறகு தண்டிக்கிறதுக்கு பதிலா தப்பே நடக்காத மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறது. மூணாவதா எல்லாருக்கும் ஒரே சட்டைங்கிற பாலிசியை விட்டுட்டு ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச்சுக்கு வரோம். அதாவது நம்ம கவனத்தையும் நேரத்தையும் எங்க அதிக ரிஸ்க் இருக்கோ, எது ரொம்ப முக்கியமோ அங்க செலுத்தணும். கடைசியா சும்மா பேப்பரை நிரப்புறதுல இருந்து தேவைக்கேற்ற தகுதி, அதாவது ஃபிட்னஸ் ஃபார் பர்பஸ் மேல கவனம் செலுத்துறோம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம டேட்டா எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு போதுமானதா நம்பகமானதா இருக்கான்னு பார்க்கணும். இது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கான வழி. இப்போ நம்மளோட முதல் மற்றும் மிக முக்கியமான தூணுக்குள்ள போகலாம். நெறிமுறைகள் மற்றும் பங்கேற்பாளர் பாதுகாப்பு. இதுதான் ஒரு கிளினிக்கல் ரிசர்ச்சோட இதயம். இந்த கொள்கைகள் எல்லாமே ஹெல்சிங்கி பிரகடனம்னு சொல்ற உலகளாவிய நெறிமுறை வழிகாட்டிலிருந்து வந்ததுதான். இங்கதான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதாவது ஒரு மனித பங்கேற்பாளரோட நலன்தான் எல்லாத்தையும் விட முதன்மையானது. அதுல எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. அறிவியல் முன்னேற்றம் எவ்வளோ முக்கியமா இருந்தாலும் சரி, அது ஒரு தனிநபரோட உரிமைகளையோ பாதுகாப்பையோ ஒருபோதும் மீறக்கூடாது. முதல் 3 கொள்கைகளும் இந்த அடித்தளத்தை ரொம்ப வலுவா போடுது. கொள்கை 1ஓட மைய கருத்து இதுதான். ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ல மனித பங்கேற்பாளர் தான் மிக முக்கியமான நபர். எப்பவுமே அப்படிதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புக்கு வழிவகுக்கலாம், இல்லனா கோடிக்கணக்கில் லாபம் தரலாம். ஆனா அந்த ஆராய்ச்சி ஒரு பங்கேற்பாளரோட பாதுகாப்புக்கோ உரிமைக்கோ நலனுக்கோ சின்ன ஆபத்தை ஏற்படுத்தினா கூட அந்த ஆராய்ச்சி நடத்தப்படவே கூடாது. இங்க சமரசத்துக்கே இடம் கிடையாது. அறிவியல், ஸ்பான்சர், சமூகம்னு எதோட நலனை விடவும் பங்கேற்பாளரோட நலன் தான் ஒவ்வொரு நொடியும் முன்னுரிமை பெறும். இதுதான் ஜிசிபியோட அசைக்க முடியாத நெறிமுறை திசைக்காட்டி. சரி, இந்த கொள்கை நடைமுறையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு உயிரோட்டமான செயல்முறை. முதல்ல தொடர்ச்சியான இடர்பயன் மதிப்பீடு. ட்ரையல் ஆரம்பத்துல மட்டும் இதை செஞ்சா பத்தாது. ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு புது சைடு எஃபெக்ட் தெரிய வரலாம். அப்போ உடனே இந்த இடர்பயன் சமநிலையை நாம மறுபடியும் பார்க்கணும். பங்கேற்பாளரை ட்ரையல்ல தொடர வைக்கிறது இன்னும் சரியானு கைக்கணும். ரெண்டாவது, பொறுப்பான உள்ளடக்கம். முன்னெல்லாம் கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்கன்னு பலரையும் பாதுகாப்புக்காக ட்ரையல்ல இருந்து விலக்கிடுவாங்க. ஆனா அதனால அந்த மருந்து அவங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாம போயிடும். அதனால தேவையில்லாம யாரையும் விலக்காம நிஜ உலக மக்களை பிரதிபலிக்கிற மாதிரி பங்கேற்பாளர்களை சேர்க்கறது நம்ம பொறுப்பு. கடைசியா ஒரு தகுதி வாய்ந்த டாக்டர் கண்டிப்பா எல்லா மருத்துவ முடிவுகளுக்கும் பொறுப்பா இருக்கணும். இது பங்கேற்பாளரோட பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான கவசம்.
கொள்கை 2 இந்த தகவல் அறிந்த ஒப்புதல், அதாவது இன்ஃபார்ம்டு கன்சென்ட்ங்கிற விஷயத்தையே வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகுது. இது வெறும் ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குற மேட்டர் இல்ல. இது ஒரு உரையாடலை பற்றியது, ஒரு உண்மையான புரிதலை உருவாக்குறது பற்றியது. ஒரு பங்கேற்பாளர் எந்த வற்புறுத்தலும் இல்லாம தானா முன்வந்து பங்கேற்கணும். அதுவும் அந்த ட்ரையலை பத்தி முழுசா தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த முடிவை எடுக்கணும். ட்ரையலோட நோக்கம் என்ன, என்னென்ன செய்வாங்க, என்னென்ன ஆபத்துக்கள் வரலாம், என்னென்ன நன்மைகள் கிடைக்கலாம், எப்ப வேணும்னாலும் நான் விலகிக்கலான்னு எல்லா விஷயங்களையும் அவங்க புரிஞ்சுக்கணும். இது ஒரு டிரான்சாக்ஷன் இல்ல, இது ஒரு பார்ட்னர்ஷிப். இதுல பங்கேற்பாளர் ஒரு ஆக்டிவ் பார்ட்னர், வெறும் டேட்டா கொடுக்குற ஆள் இல்ல. இந்த நவீன ஒப்புதல் செயல்முறை ஒரு தொடர்ச்சியான உரையாடலை நோக்கி நகருது. முதல்ல வெறும் தகவலை கொட்டுனா பத்தாது, அவங்க உண்மையிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு நாம உறுதி செய்யணும். கஷ்டமான மெடிக்கல் வார்த்தைகளை விட்டுட்டு சிம்பிளான மொழியில விளக்கணும். ரெண்டாவதா டெக்னாலஜியை பயன்படுத்தணும். இப்போலாம் வீடியோ, அனிமேஷன், இன்டராக்டிவ் குவிஸ் மாதிரி கான்சென்ட் டூல்ஸ் மூலமா சிக்கலான விஷயங்களை ஈஸியா புரிய வைக்கலாம். மூணாவதா டாக்குமெண்டேஷன். ட்ரையல் சம்பந்தமான எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கினதை நேரத்தோட சேர்த்து துல்லியமா பதிவு செய்யணும். கடைசியா ரொம்ப முக்கியமானது, திரும்பவும் ஒப்புதல் வாங்குற கடமை. ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஏதாவது புது ரிஸ்க் தெரிய வந்தா உடனே அதை பங்கேற்பாளருக்கு சொல்லி அவங்க இன்னும் தொடர விரும்புறாங்களான்னு கேட்டு தேவைப்பட்டா மறுபடியும் ஒப்புதல் வாங்கணும். இது ஒரு தொடர்ச்சியான கடமை. கொள்கை 3 ஒரு சுயாதீனமான மேற்பார்வையை அறிமுகப்படுத்துது. இதுதான் பங்கேற்பாளர் நலனோட பாதுகாவலன். இந்த சுயாதீன அமைப்புக்கு பேரு இன்ஸ்டிடியூஷனல் ரிவ்யூ போர்டு, அதாவது IRB, அல்லது இண்டிபெண்டன்ட் எத்திக்ஸ் கமிட்டி, அதாவது IEC. இதுல முக்கியமான வார்த்தையே அந்த சுயாதீனம் தான். அதாவது இந்த கமிட்டி ஸ்பான்சர் கிட்ட இருந்தோ இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட இருந்தோ எந்த அழுத்தமும் இல்லாம இண்டிபெண்டண்டா செயல்படும். இது ஸ்பான்சருக்கும் பங்கேற்பாளருக்கும் நடுல ஒரு நெறிமுறை சுவரா நின்னு அந்த ஆராய்ச்சி அறிவியல் ரீதியாவும் நெறிமுறைப்படியும் சரியா இருக்கான்னு உறுதி செய்யும். பங்கேற்பாளர்களோட உரிமைகளை பாதுகாக்கிறதா இவங்களோட முதல் வேலை. இந்த டைம்லைன் காட்டுற மாதிரி IRBயோட வேலை ஒரு தடவை அப்ரூவல் கொடுக்கறதோட முடியறதில்ல. அது ஒரு தொடர்ச்சியான கண்காணிப்பு வேலை. ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க புரோட்டோகால், கன்சென்ட் ஃபார்ம்னு எல்லாத்தையும் பார்த்து எழுத்துப்பூர்வமா ஒப்புதல் கொடுக்கணும். அந்த ஒப்புதல் இல்லாம ஒரு ஆளை கூட ட்ரையல்ல சேர்க்க முடியாது. ட்ரையல் நடக்கும்போது புரோட்டோகால்ல ஏதாவது மாற்றம் செஞ்சா அதுக்கும் அவங்க ஒப்புதல் வேணும். வருஷா வருஷம் ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. ஏதாவது சீரியஸான பாதிப்புகள் நடந்தா உடனே அதை ஆய்வு செஞ்சு பங்கேற்பாளர் பாதுகாப்பை உறுதி செய்வாங்க. இந்த கமிட்டியில டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாம வக்கீல்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள்னு பல தரப்பட்டவங்களும் இருப்பாங்க. இது ஒரு முழுமையான பார்வையை உறுதி செய்யுது. இவங்க தான் ட்ரையலோட நெறிமுறை இதய துடிப்பை தொடர்ந்து கண்காணிக்கிறவங்க. அடுத்து நம்மளோட 2வது தூணுக்கு போகலாம். இத நவீன GCPயோட இன்ஜின் ரூம்னு சொல்லலாம். இங்கதான் குவாலிட்டி பை டிசைன், ப்ரொபோஷனாலிட்டி மாதிரியான புரட்சிகரமான ஐடியாக்கள் வருது. ஒரு ரிசர்ச் நெறிமுறைப்படி சரியா இருந்தா மட்டும் பத்தாது, அது அறிவியல் ரீதியாகவும் ரொம்ப வலுவா இருக்கணும். ஏன்னா மோசமான அறிவியல்ல இருந்து நம்பகமான முடிவுகள் வரவே வராது. பங்கேற்பாளர்களை ரிஸ்க்ல ஈடுபடுத்திட்டு கடைசியில எந்த பிரயோஜனமில்லாத ஒரு அறிவை பற்றா அதுவே ஒரு பெரிய நெறிமுறை மீறல் தான். அதனால இந்த பகுதி நாம சேகரிக்கிற டேட்டாவோட நம்பகத்தன்மையும் மொத்த ட்ரையலோட அறிவியல் நேர்மையும் எப்படி உறுதி செய்யறதுன்னு பார்க்க போகுது. இது கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா இதோட ஆழம் ரொம்ப முக்கியம். கொள்கை 4 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு நெறிமுறை சோதனைக்கும் ஒரு வலுவான அறிவியல் அடித்தளம் கண்டிப்பா வேணும். ஏன்னா ஒரு ட்ரையல் சயின்டிஃபிக்கா சரியா டிசைன் பண்ண படலன்னா அது கேட்கிற கேள்விக்கு நம்பகமான பதில கொடுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு, போதுமான பங்கேற்பாளர்கள் இல்லைன்னா இல்ல தப்பான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை யூஸ் பண்ணா வர்ற ரிசல்ட்ஸ்க்கு எந்த அர்த்தமும் இருக்காது. பார்ட்டிசிபென்ட்ஸை ரிஸ்க்ல உள்ளாக்கிட்டு கடைசியில எந்த மதிப்பும் இல்லாத டேட்டாவை உருவாக்குறது நெறிமுறைப்படியே தப்பு. சுருக்கமா சொன்னா மோசமான அறிவியல் மோசமான நெறிமுறைக்கு சமம். எந்த ஒரு ட்ரையலோட மையமும் மனிதர்கள் தான். எவ்வளவு சூப்பரான புரோட்டோகால் இருந்தாலும் அதை செயல்படுத்துற ஆட்களுக்கு தகுதியும் திறமையும் இல்லைன்னா மொத்த ட்ரையலும் வீணா போயிடும். கொள்கை 5 என்ன சொல்லுதுன்னா, சரியான வேலையை செய்ய சரியான ஆட்கள் இருக்கணும். இங்க தகுதிங்கிறது வெறும் டிகிரி மட்டும் இல்ல, அது படிப்பு, தொடர்ச்சியான ட்ரெய்னிங், அப்புறம் அந்த துறையில உண்மையான அனுபவம். இது எல்லாத்தோட கலவைதான். ஒவ்வொருத்தரும் அவங்க செய்யற வேலைக்கு தகுதியானவங்களா இருக்கணும், அதுவும் டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கணும். இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த சில முக்கியமான டூல்ஸ் இருக்கு. முதல்ல ஆவணப்படுத்தப்பட்ட தகுதி, அதாவது ஒவ்வொரு டீம் மெம்பரோட தற்போதைய சிவியும் அவங்க GCP ட்ரைனிங் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டும் ஃபைல்ல இருக்கணும். ரெண்டாவதா பிரத்யேகமான பயிற்சி. பொதுவான GCP ட்ரைனிங் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு ட்ரையலுக்கும் தனி புரோட்டோகால் இருக்கும். அதனால டீம்ல இருக்கிற எல்லாரும் அந்த குறிப்பிட்ட புரோட்டோகால் பத்தி ட்ரைனிங் எடுத்திருக்கணும். மூணாவதா பிரதிநிதித்துவ பதிவேடு, அதாவது டெலிகேஷன் லாக். இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். யாரு எந்த வேலையை செய்ய முதன்மை ஆய்வாளரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்கன்னு இது தெளிவா காட்டும். இது பொறுப்பை தெளிவுபடுத்துது, குழப்பத்தையும் தடுக்குது.
இப்போ நாம GCP R3லயே ரொம்ப முக்கியமான புரட்சிகரமான ஒரு கொள்கைக்கு வந்துட்டோம். குவாலிட்டி பை டிசைன், அதாவது வடிவமைப்பால் தரம். இதோட மைய கருத்து என்னன்னா, குவாலிட்டிங்கிறது ட்ரையல் முடிஞ்ச பிறகு ஆடிட் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல, அது ட்ரையலோட ஆரம்பத்திலேயே டிசைன் பண்ணும்போதே திட்டமிட்டு உருவாக்கப்பட வேண்டிய விஷயம். இதை ஒரு ஆர்கிடெக்ட் பூகம்பத்தை தாங்குற மாதிரி ஒரு பில்டிங்கை டிசைன் பண்றதா கற்பனை பண்ணிக்கங்க. அவர் வலுவான ஃபவுண்டேஷன், சரியான மெட்டீரியல்னு எல்லாத்தையும் முதல்ல பிளான் பண்ணுவாரு. பில்டிங் கட்டி முடிச்ச பிறகு விரிசலை செக் பண்றது அவரோட வேலை இல்ல. அதே மாதிரி தான் QBDங்கிறது என்னென்ன ரிஸ்க் வரலான்னு முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதை தடுக்கிற வழிகளை புரோட்டோகால்லே உருவாக்குறது. நம்ம குவாலிட்டியை செக் பண்றது இல்ல, நம்ம குவாலிட்டியை உருவாக்குறோம். இந்த ஒரு வரி தான் QBDயோட இதயம். தரம்னா என்ன? 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதோ இல்ல ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் செக் பண்றதோ இல்ல. தரம்னா தேவைக்கேற்ற தகுதி, அதாவது ஃபிட்னஸ் ஃபார் பர்பஸ். சிம்பிளா சொன்னா, நாம சேகரிக்கிற டேட்டாவும் நாம ஃபாலோ பண்ற ப்ரொசீஜரும் இந்த ட்ரையலோட முக்கிய நோக்கத்தை நிறைவேற்ற போதுமானதாகவும் நம்பகமானதாகவும் இருக்கா? அதுதான் கேள்வி. எது ரொம்ப முக்கியமோ, எது முடிவுகளை பாதிக்குமோ அந்த விஷயங்கள்ல நம்ம குவாலிட்டி கண்ட்ரோல அதிகமா கவனம் செலுத்துறது தான் தேவைக்கேற்ற தகுதி. இந்த செயல்முறை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை ஒரு ரியாக்டிவ் வேலையிலேருந்து ஒரு ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிக் வேலையா மாத்துது. ஸ்டெப் 1, கிரிட்டிக்கல் டு குவாலிட்டி, அதாவது தரத்துக்கு முக்கியமான காரணிகளை கண்டுபிடிக்கணும். இதுதான் ட்ரையலோட வெற்றிக்கு ரொம்ப அவசியமானது. ஸ்டெப் 2, இந்த CTQ காரணிகள்ல என்னென்ன ரிஸ்க் வரலான்னு யோசிக்கணும். ஸ்டெப் 3, இந்த ரிஸ்க் வராம தடுக்கிற வழிகளை புரோட்டோகால்லே டிசைன் பண்ணணும். ஸ்டெப் 4, இந்த வழிகளெல்லாம் சரியா வேலை செய்தான்னு ட்ரையல் முழுக்க தொடர்ந்து கண்காணிக்கணும். இது குவாலிட்டியை ஒரு திட்டமிட்ட விளைவா மாத்துது. ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச், அதாவது RBIங்கிறது QBDயோட செயல் வடிவம். QBD என்ன செய்யணும்னு சொன்னா RBI எப்படி செய்யணும்னு சொல்லும். இதோட அடிப்படை தத்துவம் நம்ம நேரத்தையும் பணத்தையும் வளங்களையும் புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும். இதை ஒரு வீட்டு பாதுகாப்பு நிபுணர் மாதிரி யோசிங்க. அவர் கேமராக்களை கதவு, ஜன்னல் மாதிரி அதிக ரிஸ்க் இருக்கிற இடத்துல வைப்பாரு. எல்லா சுபத்திலையும் கேமரா வச்சு நேரத்தை வீணடிக்க மாட்டார். அதே மாதிரி தான் ஒரு கிளினிக்கல் ட்ரையல்ல நம்ம கண்காணிப்பு முயற்சிகளை எங்க தப்பு நடக்க அதிக வாய்ப்பு இருக்கோ இல்ல நடந்தா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த இடங்கள்ல குவிக்கணும். இந்த சார்ட் பழைய முறையோட திறமையின்மையை காட்டுது. முன்னெல்லாம் மானிட்டரிங்னாலே 100% சோர்ஸ் டேட்டா வெரிஃபிகேஷன், அதாவது SDV பண்றது தான் வழக்கமா இருந்துச்சு. அதாவது மானிட்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கேஸ் ரிப்போர்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவையும் பேஷண்டோட மெடிக்கல் ரெக்கார்ட் கூட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இதுக்கு பயங்கர செலவாகும், நேரமும் அதிகமாகும். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பெரிய சிஸ்டமேட்டிக் பிரச்சனைகளை கண்டுபிடிக்க உதவாது. இது மரத்தை பார்த்து காட்டையே கோட்டை விடுற மாதிரி. இந்த RPA முறை எவ்வளோ ஸ்மார்ட்டானதுன்னு இந்த சார்ட் காட்டுது. இங்க 100% SDV பண்றத ஊக்கப்படுத்தவே இல்லை. அதுக்கு பதிலா பலவிதமான மானிட்டரிங் முறைகளை கலந்து பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு சென்ட்ரலைஸ்ட் மானிட்டரிங். இதுல எல்லா சைட்லேருந்து வர்ற டேட்டாவை ஒரே இடத்துல இருந்து அனலைஸ் பண்ணி ஏதாவது அசாதாரணமான போக்குகள் இருந்தா முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாம். அடுத்து டார்கெட்டட் SDV, அதாவது ரொம்ப முக்கியமான டேட்டாவை மட்டும் சரிபார்க்கறது. மிச்ச நேரத்தை சைட் ஸ்டாஃப்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். இதுதான் ஸ்மார்ட்டா வேலை செய்யறது. இது ஒரு நல்ல கேள்வி. ரிஸ்க கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம், ஆனா அது நம்ம கைமீறி போகாம எப்படி பாத்துக்கிறது? இதுக்காகத்தான் நவீன GCP ஒரு பவர்ஃபுல்லான டூலை நமக்கு கொடுக்குது. அந்த டூல் தான் குவாலிட்டி டாலரன்ஸ் லிமிட்ஸ், அதாவது QTLs. இதை ஒரு ஃபயர் அலாரம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப முக்கியமான சில விஷயங்களுக்கு நாம ஒரு ஏத்துக்கக்கூடிய பிழை வரம்பை செட் பண்றோம். உதாரணத்துக்கு, முக்கியமான புரோட்டோகால் மீறல்கள் 5% மேல போகக்கூடாதுங்கிறது ஒரு QTL. ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த லிமிட் தாண்டப்பட்டா உடனே ஒரு அலாரம் அடிக்கும். அப்போ ஏதோ ஒரு சிஸ்டம்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உடனே டீம் அதோட மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யணும். இது ஒரு சின்ன தீ பெரிய காட்டுத்தீயா மாறுறதுக்கு முன்னாடியே அணைக்கிற மாதிரி. இப்போ நாம நம்மளோட கடைசி மற்றும் 3வது தூணுக்கு வந்திருக்கோம். இதுதான் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற பசை. ஒரு ட்ரையலோட நெறிமுறை மற்றும் அறிவியல் அடித்தளம் எவ்வளவு வலுவா இருந்தாலும் அதோட அன்றாட செயல்பாடுகள் சரியா இல்லைன்னா அது தோல்வி அடைஞ்சிடும். இந்த பகுதி ஒரு ட்ரையல்ல இருக்கிற சிக்கலான பொறுப்புகள், டேட்டா எப்படி நகருது, தகவல்கள் எப்படி பரிமாறப்படுதுன்னு எல்லாத்தையும் எப்படி நிர்வகிக்கிறதுன்னு சொல்லுது. இது ஒரு ப்ராஜெக்டோட கட்டுமான மேலாண்மை மாதிரி. எல்லா பாகமும் சரியா பொருந்தி ஒன்னா வேலை செய்யறத உறுதி செய்யுது. கொள்கை 8 ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. நீங்க வேலைகளை பிரிச்சு கொடுக்கலாம், ஆனா இறுதி பொறுப்பை ஒருபோதும் பிரிச்சு கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு ஸ்பான்சர் ஒரு கான்ட்ராக்ட் ரீசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது CRO கிட்ட ட்ரையலை நடத்தி கொடுக்கலாம். ஆனா அந்த ட்ரையலோட ஒட்டுமொத்த குவாலிட்டிக்கும் பங்கேற்பாளர் பாதுகாப்புக்கும் ஸ்பான்சர் தான் இறுதி பொறுப்பு. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அவரோட டீம்ல இருக்கிற நர்ஸ் கிட்டயோ கோஆர்டினேட்டர் கிட்டயோ சில வேலைகளை கொடுக்கலாம். ஆனா அந்த சைட்ல நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் இறுதி பொறுப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சும்மா வேலையை கொடுத்தா பத்தாது, அந்த வேலை சரியா செய்யப்படுதான்னு கண்காணிக்க வேண்டியதும் அவங்க பொறுப்பு தான்.
இந்த டிஜிட்டல் உலகத்துல டேட்டா தான் ராஜா. இன்னைக்கு டேட்டா வெறும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து மட்டும் வரதில்ல. ஸ்மார்ட் வாட்ச், மொபைல் ஆப்ஸ், எலக்ட்ரானிக் டைரின்னு பல இடங்கள்ல இருந்து வருது. கொள்கை 9 என்ன சொல்லுதுன்னா, இந்த டேட்டா எங்க இருந்து வந்தாலும் அதோட முழு வாழ்க்கை சுழற்சியிலையும் அதோட ஒருமைப்பாட்டை பாதுகாக்கணும். அதாவது டேட்டா உருவாக்கப்பட்டதிலிருந்து சேகரிக்கப்பட்டு அனலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ற வரைக்கும் அது மாற்றப்படல, நம்பகமானது, அப்புறம் அதோட மூலத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நாம உறுதி செய்யணும். சரி, இந்த டேட்டா ஒருமைப்பாட்டை எப்படி உறுதி செய்யறது? அதுக்கு தான் இந்த ALCOA-Cங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கு. இத டேட்டாவோட பாஸ்போர்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு டேட்டாவும் இந்த தகுதிகளை பூர்த்தி செய்யணும். ஆட்ரிபியூட்டபிள்னா அந்த டேட்டாவை பதிவு செஞ்சது யாரு எப்பன்னு தெரியணும். லெஜிபிள்னா அது படிக்கிற மாதிரி தெளிவா இருக்கணும். கண்டெம்போரேனியஸ்னா ஒரு விஷயம் நடந்த உடனே பதிவு செய்யணும். ஒரிஜினல்னா அது முதல் பதிவா இருக்கணும். ஆக்யூரேட்னா அது நடந்ததை அப்படியே சரியா பதிவு செய்யணும். கடைசியா கம்ப்ளீட் மற்றும் கன்சிஸ்டன்ட்னா டேட்டா முழுமையாகவும் தர்க்கப்படியும் இருக்கணும். கிளினிக்கல் ட்ரையல்ல பயன்படுத்துற எல்லா எலக்ட்ரானிக் சிஸ்டமும் இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணணும். டேட்டாவோட கண்டறியும் தன்மையை உறுதி செய்யறதுல ஆடிட் ட்ரெயில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இத டேட்டாவோட கருப்பு பெட்டின்னு சொல்லலாம். ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம்ல நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவையும் இதை ஆட்டோமேட்டிக்கா பதிவு பண்ணும். யாரு டேட்டாவை உருவாக்குனாங்க, யார் அதை மாத்துனாங்க, எப்ப மாத்துனாங்க, ஏன் மாத்துனாங்கன்னு முழு வரலாறும் இதுல இருக்கும். இதனால ஒரு டேட்டா எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க போச்சுங்கிற முழு பயணத்தையும் நம்ம பின்னோக்கி பார்க்க முடியும். இது டேட்டாவோட ஒருமைப்பாட்டை உறுதி செய்யவும் எந்த தில்லுமுள்ளையும் தடுக்கவும் ஒரு பவர்ஃபுல்லான டூல். கொள்கை 10 ஆய்வு மருந்தோட ஒருமைப்பாட்டை பத்தினது. இது 2 காரணத்துக்காக ரொம்ப முக்கியம். 1, பங்கேற்பாளர் பாதுகாப்பு. மருந்து சரியான குவாலிட்டியில தயாரிக்கப்பட்டு சரியான டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணப்பட்டு சரியான டோஸ்ல கொடுக்கப்படணும். 2வது, முடிவுகளோட நம்பகத்தன்மை. யாருக்கு உண்மையான மருந்து, யாருக்கு மருந்து மாதிரி இருக்கிற போலி மருந்து கொடுக்கப்பட்டதுங்கிற பிளைண்டிங் உடஞ்சா ட்ரையலோட ரிசல்ட்டே அர்த்தமில்லாம போயிடும். அதனால மருந்தோட தரம், அதுக்கான கணக்கு வழக்கு, அப்புறம் பிளைண்டிங் ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் சரியா மெயின்டைன் பண்றது ரொம்ப அவசியம். கடைசியா கொள்கை 11. இது நம்மளோட நெறிமுறை கடமையோட உச்சம். நாம பங்கேற்பாளர்களுக்கும் அறிவியல் சமூகத்துக்கும் ஒரு வாக்குறுதி கொடுக்கறோம். நாங்க என்ன கத்துக்கிட்டோமோ அது நல்ல செய்தியா இருந்தாலும் சரி, கெட்ட செய்தியா இருந்தாலும் சரி, அதை உங்க கூட பகிர்ந்துக்குவோம். அதாவது ஒவ்வொரு கிளினிக்கல் ட்ரையலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொது பதிவேட்ல பதிவு செய்யப்படணும். ட்ரையல் முடிஞ்ச பிறகு அதோட முடிவுகள் அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா வெளியிடப்படணும். அறிவுங்கிறது பகிர்ந்துக்க வேண்டியது, பூட்டி வைக்க வேண்டியது இல்ல. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஜெயிச்ச ட்ரையல்களை பத்தி பேச எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா தோத்து போன இல்ல எந்த பயனும் இல்லைன்னு காட்டுற ட்ரையலோட முடிவுகளை வெளியிடுறது ஏன் இவ்ளோ முக்கியம்? இதுக்கான பதில் அறிவியல் முன்னேற்றம் மற்றும் நெறிமுறை பொறுப்போட மையத்துல இருக்கு. நெகட்டிவ் ரிசல்ட்ஸை மறைக்கிறது பப்ளிகேஷன் பயாஸ்ங்கிற ஒரு ஆபத்தான நிலைக்கு வழிவகுக்கும். இதனால மெடிக்கல் ஜேர்னல்ஸ்ல ஜெயிச்ச ட்ரையல்ஸ் பத்தி மட்டும்தான் தகவல் இருக்கும். இது ஒரு மருந்து ரொம்ப சூப்பரா வேலை செய்யற மாதிரி ஒரு தவறான தோற்றத்தை உருவாக்கும். இது மத்த ஆராய்ச்சியாளர்களை தப்பான வழியில போக வச்சு அவங்களும் அதே தோல்வி அடைய போற ட்ரையலை திரும்பவும் செய்ய வச்சிடும். ரொம்ப முக்கியமா இது எதிர்கால நோயாளிகளை தேவையில்லாத ஆபத்துல சிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம அறிவியலுக்காக தங்களோட நேரத்தையும் உடலையும் அர்ப்பணித்த பங்கேற்பாளர்களை இது அவமதிக்கிற மாதிரி. அதனால முழுமையான வெளிப்படைத்தன்மை தான் ஒரே நெறிமுறை வழி. சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 11 கொள்கைகளையும் ஒன்னா சேர்த்து அதோட முக்கிய செய்திகளை ஒரு தடவை சுருக்கமா பார்த்துடலாம். இந்த கொள்கைகள் தனித்தனியா இருந்தாலும் எல்லாம் ஒன்னோடொன்னு சேர்ந்து தான் நவீன கிளினிக்கல் ரிசர்ச்சுக்கு ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குது. இந்த டேபிள் ஒரு பவர்ஃபுல்லான சுருக்கம். இந்த கொள்கைகளை நாம 3 முக்கிய தூண்களா பிரிக்கலாம். முதல் தூண் நெறிமுறை கட்டாயங்கள். இதோட மையக்கருத்து பங்கேற்பாளர் மேன்மை. 2வது தூண் அறிவியல் கடுமை. இதோட மையக்கருத்து ப்ரோஆக்டிவ் குவாலிட்டி, அதாவது QBD மற்றும் RBA. 3வது தூண் செயல்பாட்டு சிறப்பு. இதோட மையக்கருத்து பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை. இந்த 3 தூண்களும் ஒன்னா வேலை செய்யும் போதுதான் நாம பாதுகாப்பான, நெறிமுறையான மற்றும் நம்பகமான கிளினிக்கல் ரிசர்ச்சை நடத்த முடியும். இவ்ளோ நேரம் இதெல்லாம் பத்தி பேசின பிறகு இப்போ உங்களுக்கான கேள்வி. ஒரு கிளினிக்கல் ரிசர்ச் ப்ரொஃபஷனலா இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்க அன்றாட வேலைக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இது வெறும் புதுசா சில ரூல்ஸை படிச்சு மனப்பாடம் பண்றதா இல்ல அதுக்கும் மேலையா? ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். ICH E6R3ங்கிறது வெறும் புது ரூல் புக் இல்ல, அது ஒரு புதிய கலாச்சாரம். இது உங்களை வெறும் ரூல்ஸை ஃபாலோ பண்ற ஒரு ஆளா இல்லாம குவாலிட்டியோட தலைவரா மாற சொல்லுது.
இனிமேல் ஆடிட்டர் வந்து தப்ப கண்டுபிடிச்சிடுவாரோங்கிற பயத்துல டாக்குமெண்ட்ஸை சரியா வைக்கிறதுக்கு மட்டும் இணக்கம் கிடையாது. அது என் ட்ரையல்ல எது ரொம்ப முக்கியம், எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்கு, அதை தடுக்க நான் என்ன செய்யணும்னு விமர்சன ரீதியா யோசிக்கிறதிலிருந்து ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குது. எது முக்கியமோ அதுல கவனம் செலுத்தவும், ஸ்மார்ட்டா வேலை செய்யவும், குவாலிட்டியோட வழிநடத்தவும் இது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. இதுதான் சிறப்போட புதிய தரநிலை. நவீன ஜிசிபியோட அடிப்படை கொள்கைகள் பத்தின இந்த ஆழமான பகுப்பாய்வுல பார்மா ரீசர்ச் கூட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த அறிவு உங்க அன்றாட வேலைகள்ல உங்களுக்கு வழிகாட்டி பாதுகாப்பான மற்றும் திறமையான மருத்துவ ஆராய்ச்சியை முன்னெடுத்து செல்ல உதவும்னு நம்புறோம். நன்றி.